நேற்று முளைச்ச காலம்லாம் வந்துட முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமாலாம் கேட்டிருக்காங்க. அதாவது 75 ஆண்டு கட்சி திமுக தளபதிகளை எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. அவங்க நடத்துகிற கூட்டமாக இருக்கட்டும், அவங்க நடத்துகிற அறிவித்துலாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, தளபதி பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது நேற்று முளைச்ச காலான்னு சொல்கிற பிரேமலதா அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணலாம்? ஏன்னா எதிராளிக்கு பயம் தெரியுது. அதாவது நாங்கள் எதிர்த்து வேலை செய்கிற திமுகவுக்கு நாங்கள் எவ்வளோ வலிமையான ஆளுன்றது அவங்களுக்கு தெரியுது. இவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, கட்சி தொடங்கின தேமுதிக ஆரம்ப காலகட்டத்தில் யாரை பற்றி விமர்சனம் பண்ணாங்க, யாரோட கூட்டணி வைப்போம்னு சொன்னாங்க. அவங்க திமுக அதிமுக எடுத்து வேலை செஞ்சாங்க. அவங்க என்ன, அவங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க, மக்களோட கடவுளோட தான் கூட்டணின்னு சொன்னாங்க. ஆனால் அதோட நிலைப்பாடு என்ன மாறுச்சு? அதே எந்த வாயால் திட்டி அரசியல் போனாங்களோ அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு மாறுச்சு. அது அவங்களோட கட்சியோட முடிவு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர தேர்தலில், அதுக்கடுத்த வந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக 2014 திமுக அதிமுக ரெண்டு கட்சியோடும் பேரம் பேசினாங்க. இதை ஒரு பிரஸ் மீட்டில் துரைமுருகன் அவர்களே சொன்னார். திமுக சேர்ந்த துரைமுருகன் ஓப்பனாக சொன்னார், தேமுதிக இங்கேயும் பேசுறாங்க அங்கேயும் பேசுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைப்பாடு கொண்ட கட்சி தான் தேமுதிகவே. தேமுதிகவோட அரசியல் நிலைப்பாடு 2014 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு அணியா போட்டி போடுது. மூன்றாவது அணியா பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி உருவாக்கி முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அவர்கள் போட்டி போடுறாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வி தான் தழுவுறாங்களே. இந்த தேர்தலுக்கு பிறகு 2019 தேர்தலில் மீண்டும் பிஜேபி கூட கூட்டணி வச்சு அவங்க வேலை செய்யறாங்க. அதுலயும் தோல்வி தான் தழுவுறாங்களே. அதன் பிறகு 2021 தேர்தலில் அமமுக கூட கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. அதுலயும் அவங்களுக்கு தோல்வி தான் தழுவுறாங்களே. அதன் பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 மீண்டும் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சீட்டு தர மாதிரி, எம்பி சீட் தர மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் கடைசி கட்டத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு சீட்டு கிடைக்காதுன்ற ஒரு பட்சத்தில் இப்போ இருக்கிற சூழலில், இப்போ இருக்கிற அரசியல் நிலவரத்தில் தளபதி அவர்களை விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு சாதகமான அரசியலை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்றது தான் இப்போ சமீபத்தில் இவங்க நேற்று முளைச்ச காலன்ற மாதிரி எங்கள் தளபதி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எதனாலனா, இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாதான் அவங்களுக்கான சீட்டு ஏறுன்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் எங்கள் தளபதியை பிரேமலதா அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க.